தினசரி மகிழ்ச்சியான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கான 10 எளிய பொது அறிவு வினா விடைகள் MCQS இதோ எஸ்டோ 1. மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தினமும் இரவு எத்தனை மணி நேரம் தூங்குவது அவசியம் என்று மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறார்கள்? 3 முதல் 4 வரை மணி நேரமா, 7 முதல் 8 வரை மணி நேரமி, 11 முதல் 12 வரை மணி நேரமி தூக்கமே தேவையில்லை. பதில் 7 முதல் 8 வரை மணி நேரம். விளக்கம்: போதுமான தூக்கம் மூளையை சுறுசுறுப்பாக்கி மன அழுத்தத்தை குறைக்கிறது. 2. உடலில் மகிழ்ச்சி ஹார்மோன் ஃபீல் குட் ஹார்மோன் என்று அழைக்கப்படும் செரோடோனின் சுரக்க எது பெரிதும் உதவுகிறது? மொபைல் போன் பார்ப்பதுவா, காலை நேர சூரிய ஒளி மற்றும் உடற்பயிற்சி, கவலைப்படுவது, சர்க்கரை உணவுகளை அதிகமாக உண்பது? பதில் காலை நேர சூரிய ஒளி மற்றும் உடற்பயிற்சி. விளக்கம்: மிதமான சூரிய ஒளியும் உடற்பயிற்சியும் நம் மனநிலையை உடனடியாக மேம்படுத்தும். 3. ஒரு மனிதன் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க ஒரு நாளைக்கு சராசரியாக எத்தனை லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும்? அரை லிட்டரா, 2 முதல் 3 வரை லிட்டர் 10 லிட்டர் தண்ணீர் குடிக்கக்கூடாது. பதில் 2 முதல் 3 வரை லிட்டர். விளக்கம்: உடலில் நீர்ச்சத்து குறையும்போது சோர்வும் தலைவலியும் ஏற்பட்டு மனநிலை பாதிக்கும். 4. கோபம் அல்லது பதற்றம் ஏற்படும்போது மனதை அமைதிப்படுத்த உதவும் எளிய உடனடி வழி எது? மற்றவர்களிடம் சண்டையிடுவதுவா, ஆழமாக மூச்சுப் பயிற்சி டீப் பிரீதிங் செய்வது, காஃபி குடிப்பது, வேகமாக ஓடுவது? பதில் ஆழமாக மூச்சுப் பயிற்சி டீப் பிரீதிங் செய்வது. விளக்கம்: ஆழமாக மூச்சை இழுத்து விடும்பொழுது இதய துடிப்பு சீராகி மூளை அமைதியடைகிறது. 5. மகிழ்ச்சியான சமூக வாழ்க்கைக்கு மற்றும் உறவுகளை பலப்படுத்த மிக முக்கியமான பண்பு எது? ஈகோ தலைக்கணம், நன்றியுணர்வு மற்றும் விட்டுக்கொடுத்தல், எப்போதும் மற்றவர்களை குறை கூறுவது, பேசாமல் இருப்பது? பதில் நன்றியுணர்வு மற்றும் விட்டுக்கொடுத்தல். விளக்கம்: வாழ்வில் உள்ள நல்ல விஷயங்களுக்கு நன்றி கூறுவதும் பிறரை மன்னிப்பதும் மன அமைதியை தரும். 6. டிஜிட்டல் டிடாக்ஸ் என்றால் என்ன? புதிய மொபைல் வாங்குவதுவா, குறிப்பிட்ட நேரம் மொபைல் கணினி போன்ற திரைகளிலிருந்து விலகியிருப்பது, நாள் முழுவதும் சமூக ஊடகங்களில் இருப்பது, ஆன்லைன் கேம் விளையாடுவது? பதில் குறிப்பிட்ட நேரம் மொபைல் கணினி போன்ற திரைகளிலிருந்து விலகியிருப்பது. விளக்கம்: இது மனதை நிதானப்படுத்தவும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடவும் உதவுகிறது. 7. நம் உடலிலும் மனதிலும் நேர்மறை ஆற்றலை பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்க தினமும் செய்ய வேண்டியது எது? காலையில் தாமதமாக எழுவதுவா, தியானம் அல்லது தனக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகள் ஹாபீஸ், பழைய கவலைகளை நினைத்துக் கொண்டிருப்பது, தொலைக்காட்சி செய்திகளை தொடர்ந்து பார்ப்பது? பதில் தியானம் அல்லது தனக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகள் ஹாபீஸ். விளக்கம்: பிடித்த விஷயங்களைச் செய்யும்போது மூளை புத்துணர்ச்சி பெறுகிறது. 8. ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான மனநிலைக்கு எந்த வகையான உணவு முறை சிறந்தது? துரித உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளா, பழங்கள், காய்கறிகள் மற்றும் சிறுதானியங்கள் நிறைந்த சமச்சீர் உணவு, அதிக காரம் மற்றும் எண்ணெய் உணவுகள்? உணவை தவிர்ப்பது? பதில் பழங்கள், காய்கறிகள் மற்றும் சிறுதானியங்கள் நிறைந்த சமச்சீர் உணவு. விளக்கம்: வயிற்றின் ஆரோக்கியம் கட் ஹெல்த் நேரடியாக நம் மனநிலையை தீர்மானிக்கிறது. 9. ஒருவருடைய ஆயுளையும் மகிழ்ச்சியையும் கூட்டுவதாக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட எளிய செயல் எது? சத்தமாக சிரிப்பது லாஃப்டர், எந்நேரமும் தீவிரமாக யோசிப்பது, பகல் முழுவதும் தூங்குவது, வீணாக விவாதிப்பது? பதில் சத்தமாக சிரிப்பது லாஃப்டர். விளக்கம்: வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும் என்பது போல சிரிப்பு உடலில் உள்ள அழுத்த ஹார்மோன்களை குறைக்கிறது. 10. இன்றைய நாளை மகிழ்ச்சியாக வாழ நாம் எதில் கவனம் செலுத்த வேண்டும்? கடந்த கால தவறுகளை நினைத்து வருந்துவதில்லா, நிகழ்காலத்தில் பிரசன்ட் மோமெண்ட் வாழ்ந்து கடமைகளை செய்வதில், எதிர்காலத்தைப் பற்றி அளவுக்கு அதிகமாக பயப்படுவதில், மற்றவர்களின் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்ப்பதில்? பதில் நிகழ்காலத்தில் பிரசன்ட் மோமெண்ட் வாழ்ந்து கடமைகளைச் செய்வதில். விளக்கம்: இந்த நொடியை ரசித்து வாழ்வதே மகிழ்ச்சியான வாழ்க்கையின் உண்மையான ரகசியம். மகிழ்ச்சி ஹார்மோன்களைப் பற்றி இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமா?